மோடிக்கு எதிர்ப்பு என்பது எங்களது ரத்தத்தில் உறைந்திருக்கிறது. வாய்ப்பிருக்கும் இடங்களில் எல்லாம் எங்கள் எதிர்ப்பை நாங்கள் காட்டுவோம். பெருந்திரளாக திரட்ட வேண்டிய காலம் வரும் என்றால் அதை திரட்டி நின்று விமானத்தில் இறங்க இயலாமல் தடுத்து நிறுத்துகின்ற வேலையையும் நாங்கள் செய்து முடிப்போம். இது மோடிக்கு விடுக்கின்ற எச்சரிக்கை மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்புகிற அனைவருக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கும். மோடியினுடைய ஆட்சி தமிழர் விரோத ஆட்சியாக இருக்கிறது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய அயோக்கியத்தனம் சட்டத்தை நிறைவேற்றிய இந்த மோடியை கண்டித்து நாம் ஒன்று திரள வேண்டும். மீனவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகின்ற இலங்கை அரசோடு கைகோர்த்திருக்கக்கூடிய இந்த மோடியை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். தமிழர்களுடைய எதிர்காலத்தை நசுக்குகின்ற வகையில் நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்க என்று சொல்லக்கூடிய அந்த திமிர்த்தனத்தை தடித்தனத்தை கண்டிக்கின்ற வகையில் நாம் கைகோர்க்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய வரி பணத்தை நமக்கு பங்களிக்காமல் வஞ்சிக்கக்கூடிய இந்த மோடி அரசுக்கு லட்சக்கணக்கில் தமிழர்கள் திரளும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மறந்துவிடவில்லை. மோடியும் மறந்திருக்க மாட்டார், பாரதிய ஜனதா கட்சியும் மறந்திருக்காது என்று நினைக்கின்றோம். மோடியே வெளியேறு என்கின்ற முழக்கத்தோடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வீதிக்கு வந்து நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மோடியே வெளியேறு, மோடியே வெளியேறு, பாரதிய ஜனதா கட்சியே வெளியேறு, பாசிஸ்ட் மோடியே தமிழகத்தை விட்டு வெளியேறு என்ற முழக்கத்தோடு எங்களது போராட்டம் தொடர்கிறது.